என்னடா என்னாச்சு உங்களுக்குலாம்? ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க? சாப்பிட்டியா? அலமேலு அலமேலு, எனக்கு என்ன 20 வயசுல அந்த நிலைமை வந்திருக்கு. வாழ்க்கையில முழு மனுஷனா எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே செத்து போறேன். ஐயோ ப்ளீஸ் பா, ப்ளீஸ் இப்படிலாம் பேசாதீங்க. நல்லா சொல்லுடா, பெருசா பேசுறாரு. எங்களோட வருத்தமோ துக்கமோ உங்களுக்கு புரியாது சாமி. அலமேலு, எனக்கு ஒண்ணு விட்டா வேற நாதி கிடையாதுயா. அதான் என் மனசு இப்படி கடந்து துடிக்குது. ஏயா என்ன பாசமே இல்லாத பாவின்னு நினைச்சிட்டியா? உன்னை எடுத்தெறிஞ்சு பல சமயம் நான் பேசியிருக்கேன். ஐயோ பாவி, செத்து போன்னு கூட சொல்லியிருக்கேன். இதெல்லாம் இந்த வாயில வந்த வார்த்தையா, மனசுல இருந்து சத்தியமா வரலையா? ஐயோ, எழவு இந்த நாக்குல வந்து தொலைச்சிருச்சியா. அந்த சமயம் பார்த்து ஏதோ ஒரு துர்தேவதை ததாஸ்துன்னு சொல்லிருச்சு போல இருக்கியா. பாவி அலமேலு, நீ ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். எனக்கு வியாதி இருக்கிறது உண்மைதான். அதுக்காக நாளைக்கே நான் செத்து போயிடுவேன். என்னைக்கு இருந்தா என்னையா? ஐயோ, எனக்கு முன்னாடி நீ போறியா? நான் என்னையா பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? அலமேலு, இத பார், நான் சொல்றத கேளு. அபி ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கா. இந்த ஆபரேஷன் பண்ணா நான் பொழைச்சுக்குவேன்னு டாக்டரும் சொல்லிட்டாரு. நான் தான் ஏதோ தெரியாம காலையில உன்கிட்ட உளறிட்டேன்டா. நான் ஒரு முட்டை. சின்ன பிள்ளை கிட்ட போய் சொல்ற மாதிரி என்கிட்ட போய் சொல்ற. பொய்யில்ல அலமேலு, இது உண்மை. ஐயோ, இத பார், நம்ம பையன் பாஸ்கரோட வளர்ச்சியை பார்க்கணும், அவனோட முன்னேற்றத்தை பார்க்கணும். அது மட்டும் இல்ல, இதோ நம்ம பொண்ணு வித்யா, அவளுக்கு கல்யாணம் ஆகணும், ஒரு பேரனோ பேத்தியோ பிறக்கணும். அந்த குழந்தை எடுத்து நான் கொஞ்சணும். அதை விட நீ தினமும் என்ன திட்டுறத கேட்டு கேட்டு ரசிச்சு ரசிச்சு அப்புறம் தான் சாவேன். டேய் 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 பாஸ்கர், சொல்லுடா சொல்லுடா, நீ சொல்லுடா உங்க அம்மா கிட்ட. அம்மா அம்மா நம்பிக்கையா இருமா. அபி ஆபரேஷனுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கா. ஆமா, அப்பா உயிருக்கு எதுவும் ஆகாது. கரெக்ட். இத பாரு, நான் நம்பிக்கை விட்டாலும் அபி நம்பிக்கை விடல. உன்னோட பூவையும் பொட்டையும் கலைக்காம இருக்கிறது அபியோட பொறுப்பு. நீ என்ன நம்பலனாலும் அபிய நம்பு, சரியா? வா சாப்பிட போலாம், வா. டேய் பசிக்குதுடா. அம்மா அம்மா, நம்ம சாப்பிடலன்னா அப்பா மனசு கஷ்டப்படும். வா சாப்பிட போலாம், வா. சரி வாடா, நான் பரிமாறேன். வேண்டாம், நானே கொண்டு வரேன். சமைச்சிட்டியா? உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சிருக்கேன். அதான் அலமேலு, போ 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 போ, கொண்டு வரேன். பத்திரம் பத்திரம் பத்திரம். எல்லாருக்கும் கொண்டு வா, நீ சாப்பிடணும், சரியா? டேய் டேய் பாஸ்கர், இத பார், நீ தைரியமா இருக்கணும். இனிமே நீ தாண்டா அம்மாக்கு தைரியம் சொல்லணும். நீ எப்படி அழுத? வித்யா, எனக்கு ஒண்ணு ஆகாதுமா, போ போ போ. ஏன் தைரியமா இருக்கணுமா? இதெல்லாம் சகஜம்தான். இத பார், மறுபடியும் நீ இப்படி அழுதினா அம்மா பாப்பா, அம்மா அழுவா. என் தங்க இல்ல, தைரியமா இருக்கணும், தைரியமா இருக்கணுமா. எனக்கு ஒண்ணு ஆகாதுமா, நான் உயிரோட தான் இருப்பேன், ஒண்ணும் ஆகாது, சரியா? இத பார், உங்க அம்மா வராங்கடா. துடைச்சுக்கோ 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 துடைச்சுக்கோ. வா 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 வா, பசிக்குது, வா. போறோம் போறோம். போறோம். இன்னும் கொஞ்சம் ஊத்தட்டுமா? ஏய், போறேன்றாங்களே, என்ன கொஞ்சம் ஊத்தவா? சுந்தரி, என்ன ஆர்த்தி? நாளைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணும். அப்படியா? எதுக்கு ஆர்த்தி? நாளைக்கு புது ஆபீஸ்ல ஜாயின் பண்றேன்ல, அதான் அது ரொம்ப தூரம் இருக்கு, சீக்கிரம் போகணும். என்னது புது ஆபீஸா? ஏன் பழைய வேலை என்னாச்சு?
பழைய வேலையை விட்டுட்டு தான் புது வேலையில சேர்ந்திருக்கேன். என்ன விஷயம்? சரி, புது ஆபீஸ்ன்றியா? அது எது? அரவிந்த் சார் ஆபீஸ்ல சேர்ந்திருக்கேன். என்னது? அந்த கேப் மாதிரி ஆபீஸ் போறியா? ஏய், உன்னை யார் அங்கெல்லாம் போக சொன்னது? இங்க பாரு, பேசாம பழைய வேலைக்கு போனி. அந்த ஆளோட சங்காத்தமே தேவையில்லை நமக்கு. நான் காரணத்தோடு தான் அரவிந்த் சார் ஆபீஸ்ல ஜாயின் பண்ண போறேன். என்னது? காரணமா? என்ன பொல்லாத காரணம்? உங்க பிரச்சனை தான் காரணம். அரவிந்த் சார் அன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்கல. இன்னைக்கு நீங்க வெளியவே வந்திருக்க முடியாது. அதான் அவர் ஆபீஸ்ல சேர்ந்து அந்த பணத்தை மொத்தமா கொடுக்க முடியாட்டியும் சிறுக சிறுக கொடுத்து அவர் கடனை அடைக்கணும். அதுக்காக நீ அந்த ஆள் கையில வேலைக்கு போகணுமா? ஒன்னு செஞ்சா என்ன? பேசாம ஆட்டோ வித்து. ஆட்டோவை எப்படி விற்க முடியும்? சேட்டு கிட்ட ஃபைனான்ஸ் வாங்கியெல்லாம் நீங்க அதை வாங்கிருக்கீங்க. அது அண்ணா, ஒரு விஷயம் ஆர்த்தி, அந்த பணத்தை சத்தியமா நான் எடுக்கல ஆர்த்தி. அதை நாங்க நம்புறோம். ஆனா நீங்க எடுக்கலங்கிறதுக்காக அரவிந்த் சார் கொடுத்த பணத்தை நம்ம திருப்பி கொடுக்க வேண்டாமா? அது நாம வாங்கின கடன். அது நாம தானே திருப்பி கொடுத்தாகணும். நான் அந்த ஆபீஸ்ல ஜாயின் பண்ணி தான் ஆகணும் ராஜேஷ். அன்னைக்கே அந்த பரதேசி பிடிச்சி 4 காட்டு காட்டியிருந்தா அவன் எல்லாம் உண்மையை சொல்லிருப்பான். ஆனா நீங்க அதெல்லாம் பண்ணாம பணம் ஏற்பாடு பண்ணி அவனுக்கு கொடுத்துட்டீங்க. அதனால தான் எல்லாம் சொதப்பிச்சு. இப்ப கட்சியில் என்ன ஆச்சு? இன்னுமா நான் தான் நிஜமாவே பணத்தை சுட்டின மாதிரி அவனுக்கு இன்னுமா பணம் கொடுத்து செட்டில் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. நான் திருநது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அன்னைக்கு சூழ்நிலை அப்படி. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? இருக்கட்டும், என்னைக்கா இருந்தாலும் அந்த பேமானி என் கையில மாட்டாம இருக்க மாட்டான். அன்னைக்கு இருக்குது அவனுக்கு போய். நான் நல்லவனு ப்ரூஃப் பண்ண போறதான் பாரு. ஆனா ஒன்னு ஆர்த்தி, அந்த அரவிந்த் சரியில்லை ஆர்த்தி. என்ன சொல்றீங்க? சொல்றேன்னு டென்ஷன் ஆகாத. அன்னைக்கு அவன் பட்னு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண போவே எனக்கு என்னமோ தப்பா தோணிச்சு. இப்போ அவன் உன்னை வேலைக்கு கூப்பிடுறானா அது கன்ஃபார்ம் ஆகுது ஆர்த்தி. அவன் என்னமோ சதி பண்றான். தயவு செய்து அதில் சிக்கி பலி ஆயிடாத. அவள் தான் சொல்லுவேன் நான். நீங்களா எதேதோ நினைச்சிட்டு பேசாதீங்க ராஜேஷ். ஐயோ, அது இல்லை ஆர்த்தி. அந்த அரவிந்த் இருக்கிறானே சரியான பொறிக்க ஆர்த்தி. அந்த ஆளு யார் யார் எப்படி அப்படின்னு எனக்கு தெரியும். யாரும் எனக்கு சொல்லி கொடுக்க வேண்டாம். நான் ஒன்னும் குழந்தையும் இல்லை. சித்தி, என்னடா? நாங்க இன்னைக்கு இங்க தான் படுக்க போறோம். ஏ, அந்த ரூம்ல உங்க அம்மா கூட தானே எப்பவும் படுப்பீங்க? இல்ல, அம்மா தான் இங்க படுக்க சொன்னாங்க. பாப்பாவும் என் கூட தான் படுக்க போறா. சரி, போய் படுங்க. வா. குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றுமில்லை கண்ணா, குறையொன்றுமில்லை கோவிந்தா. மூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா. குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றுமில்லை கண்ணா, குறையொன்றுமில்லை கோவிந்தா. குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றுமில்லை கண்ணா, குறையொன்றுமில்லை கோவிந்தா. என்றாலும் குறையொன்றும் எனக்கில்லை கண்ணா, கோவிந்தா 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 கோவிந்தா.
என்னது இது வெக்கமால? ஏய் என்ன இது கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம புருஷன் முண்டாட்டி தனியா இருக்கிறப்ப கதவை கூட தட்டாம உள்ள வந்துட்டு அனாவசியமா கத்திக்கிட்டு இருக்க? குடிச்சிருக்கியா? அஃப்கோர்ஸ் கொஞ்சம் சுதியில தான் இருக்கேன். உமா கூட இன்னைக்கு சுதி மாறாம சூப்பரா பாடுற. வெக்கமால உனக்கு? என்ன வெக்கம்? குடிக்கிறது என்னோட பர்சனல் மேட்டர், சங்கீதம் எங்க ஃபேமிலி மேட்டர். குழந்தைங்க இருக்கிற வீட்டுல குடிச்சிட்டு வருதோ அதுங்களை ஏன் ரூமுக்கு அமுச்சு வச்சுட்டு என்னமோ மைனர் மாதிரி தண்ணி அடிச்சிட்டு சங்கீதம் கேக்குறதோ? உன் மனசுல என்ன பழைய ஜமீன்தார் நினைப்பா? ஏங்கா உனக்கு வெக்கமா இல்ல? இந்த மாதிரி ஒருத்த முன்னாடி உட்கார்ந்து பாடுறதுக்கா நீ சங்கீதம் கத்துக்கிட்ட? ஏய் என்ன ரொம்ப ஓவரா பேசுற? புருஷ முண்டாட்டி மேட்டர்ல அனாவசியமா தலையிடுற. இவ என் ஒய்ஃப், இவ கூட நான் தனியா இருக்க கூடாதா? இந்த குதி குதிக்கிற? உன் பொண்டாட்டி கூட நீ உன் வீட்டுல போயிரு, உன்னை யார் கேட்க போறா? கொஞ்சம் கூட இங்கிதம் இல்லாம 5 பவுன் நகைக்காக இவளை இந்த வீட்டுக்கு அமிச்சிட்டு ரோஷமே இல்லையா உனக்கு? இவ கூட இங்க வந்து சரசம் பண்றியே, உனக்கு உடம்பு கூசல? மான ரோஷம் இருந்தா இவளை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. போலாமே. எனக்கு வர வேண்டிய பேலன்ஸை செட்டில் பண்ணிட்டா நான் என் ரூட்ல போய்கிட்டே இருப்பேன். பேலன்ஸா? என்ன பேலன்ஸ்? அதான் சொன்னியே 5 பவுன். இத பார், இப்ப நினைச்சா கூட என்னால அந்த 5 பவுனை மூஞ்சில விட்டெறிய முடியும். எனக்கு அது பெருசு இல்ல. ஆனா நீ கேட்டு அத நான் பண்ணா அது எனக்கு கேவலம். ஆஃப்டர் ஆல் நகைக்காக பொண்டாட்டிய தள்ளி வைக்கிற உன்னை எல்லாம் மனுஷனா மதிக்க நான் தயாரா இல்ல. நீ என்ன மதிக்கிறது? என் பொண்டாட்டி என்ன மதிச்சா போதும். பொண்டாட்டிங்கிற வார்த்தைய சொல்றதுக்கு உனக்கு முதல்ல தகுதி இருக்கா? கட்டிலுக்கு மட்டும்தான் உனக்கு பொண்டாட்டி ஞாபகம் வருது இல்ல? காசு இருந்தா அத கூட நீ வெளியில போய் தீத்துக்குவ. எரும மாட்டு ஜென்மம். ஏய் என்னடி ரொம்ப ஓவரா பேசுற? திமிருடி உனக்கு. ஒன்ன சொல்லி என்ன பண்றது? ஒன்ன தண்ணி தெளிச்சு விட்டாச்சு, ஆம்பளை மாதிரி தெரு தெருவா சுத்துற. கொழுப்படுத்து போய் இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. கொஞ்சம் கூட ஆம்பளைங்கிற மரியாதை இல்லாம பேசுறியே. சீ, ஆம்பளையா நீயா? இடியட். நீ மனுஷனே கிடையாதுடா. அப்புறம் என்ன உனக்கு ஆம்பளை ஜம்பம்? ஏய் இந்த மாதிரி கொழுப்படுத்து போய் என்கிட்ட பேசாத. யாரை பார்த்து கொழுப்படுத்தவன் சொல்ற? மாமனார் வீட்டு சாப்பாட்டுல உடம்ப வளர்க்கிற ராஸ்கல் நீ தாண்டா கொழுப்படுத்தவன். போடா வெள்ள. ஏய் அதை என் மாமனார் சொல்லட்டும், இல்ல என் ஒய்ஃப் உமா சொல்லட்டும், நீ யார் சொல்றதுக்கு? உன்ன சொன்ன கேட்க மாட்டேங்கிறல்ல? விடுல விடு. என்ன பாட்டில் எடுத்த பயந்து இருந்துச்சா? உங்க அடி பாப்பா. போடா வெளிய. போ வேணாடி விட்டுற. என் மேலேயே கை வைக்கிற அளவுக்கு துணிச்சிட்டியா நீ? ஏய் கங்கா உன்னதான் ப்ளீஸ். உன் வாழ்க்கை க்ளோஸ். அது மட்டும் இல்ல உங்க அக்கா வாழ்க்கையும் க்ளோஸ். ஏய் இப்ப எழுதி வச்சுக்கடே, நாளைக்கு நான் இன்னொரு கல்யாணம் பண்றேன். வேண்டாம் பாரு, ஊர்ல எனக்கு என்ன பொண்ணு கிடைக்காதுன்னு நினைச்சியா? பாரு நீ பாரு. இதுதான் இந்த வாசப்படியை மிதிக்கிறது கடைசி. இனிமே இந்த வீட்டு பக்கமே எட்டி பார்க்க மாட்டேன். மாடாலிங், கடைசியில உன் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு. போச்சு, எல்லாம் போச்சு. உன் தங்கச்சியை உன் வாழ்க்கைக்கு உழ வச்சுட்டாளே. இருடி இரு. பிடிச்சவள நடந்தது நினைச்சு நீ மறந்து. ஆமா இரு. என்ன கங்கா உள்ள போ, உள்ள போன்னு சொல்றேன். உள்ள போ, உள்ள போ கங்கா. போ போ போ. தரவுமா? நான் வரேன்.
நினைச்சிட்டு இருக்கா? போங்க. இரு நான் வந்துடுறேன். சொன்ன கேட்க மாட்டீங்களா? ஐயா கூப்பிடுற இறங்கடா. என்னல கேட்டு மேல ஏறிட்டு இருக்க? களவாங்க போறியா? கேக்கம்ல பதில் சொல்லல. சார் யூ பிக் மிஸ்டேக் சார். என்னல மிஸ்டேக்? சார் சார் வால சார் மை நேம் ராமச்சந்திரன் சார். சார் டேக் ஹேண்ட் சார். வால முதல்ல. சார் ஐ அம் டீசன்ட் சார். சொல்லு. ஒர்க்கிங் பிரைவேட் ஆபீஸ் சார். எந்த பிரைவேட் ஆபீஸ்? டேக் ஹேண்ட் சார். சொல்லல. சார் கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் சார். உனக்கு என்னல ரெஸ்பெக்ட்? டோன்ட் பீட் சார். சார் களவாணி. சார் சார் மை மாமனார் வீடு சார். மாமனார் வீடு தானே? வால மாமியார் வீட்டுக்கு போவோம். சார் சார் போட சார் விடுங்க சார். ஏர்ல வீட்ல ஏறு. சார் என்ன சார்? சார் சார்